அப்பா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவை பத்தி சொல்லணும்னா வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆக்டர், டிரெக்டர், காமெடி ஆக்டர், இப்போ வந்து ஹீரோ, வில்லன் சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நம்ம கொட்டாச்சி அண்ணா தான் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா மீடியா நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு, ரசிகர்களுக்கு என் கொட்டாச்சியோட பணிவான வணக்கம். அண்ணா வந்து இப்போ மூவிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? சொந்த ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சினாவே படப்பிடிப்பு தளம் தானே, அங்கேயே ஸ்டார்ட் ஆனது தான். வேலைக்கு போகிறேன்னா இல்லையோ நான் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இருப்பேன். ஷூட்டிங்கில் எந்த படமாக இருந்தாலுமே அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை திருப்பூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பூரில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஏதோ லீவு டைம் ஒரு படம் ஒன்று போய் பார்க்குறேன். பார்த்தா எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் அந்த படத்துல நின்று இருக்காங்க. என்னை அனுப்பி விட்டு போட்டு இவங்க வந்து இப்போ நிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த வாரமே கிளம்பி நேரம் வந்து என்ன இப்படி எல்லாம் போய் நிக்கிறீங்க பண்றீங்கன்னு கேட்டா, இல்லை சாமி இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. நம்ம அக்காவுக்கு தான் குழந்தை பிறந்து 3 நாள் ஆகுதில்ல, அதனால நம்ம அக்கா குழந்தைய எடுத்துகிட்டு போய் சீமான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் படம். சீமான் படத்தில் வந்து கார்த்திக் சின்ன குழந்தையா இருக்கிறது வந்து எங்கள் அக்கா குழந்தை. மனோரமா கையில் குழந்தை இருக்கும். அப்போ வந்து இவங்க எல்லாமே பின்னால் நின்றுருப்பாங்க. அதுக்காக வந்திருந்தாங்க தங்கம், அதுக்காக நாங்கள் நின்றுருந்தோம் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. அப்படியா, அதானே பார்த்தேன், என்னை விட்டு போட்டு நீங்களாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. கொஞ்சம் காலம் போடுறப்போ வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த உடனே ஃபோட்டோ, சாமி கும்பிட்றதுக்கு ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோ வேணுங்கிறதுக்காக நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ இதெல்லாம் தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்போல்லாம் ஊரில் வில்லேஜெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா முடி கட்டிடும், வயசாகிடும், அதாகிடும், நரைச்சிடும், இந்த மாதிரி ஏதோ காலகட்டங்களை சொல்லி அவங்கள ஃபோட்டோவே எடுத்துக்கல. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவே கிடையாது. அப்புறம்தான் நான் யோசித்தேன், நாம் படத்தில் பார்த்தோமே அதில் அம்மாவும் நின்று இருந்தாங்கல்ல அப்படின்னா அந்த ஃபோட்டோ சினிமாக்காரர்கிட்ட இருக்கும்ல, அப்போ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் அங்கேருந்து நேராக சென்னை வந்தது. சென்னை வந்து நம்ம போன உடனே நம்மளுக்கு எந்த வழி இடங்கள்லாம் தெரியாது ஃபோட்டோ வாங்குறதுக்கு. ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி இந்த மாதிரி படம், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி 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 போய் பார்க்குறப்போ எதுவுமே எனக்கு கிடைக்கல. அது வந்து ராஜ் கபூர் சார் படம். அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கும் போய் எல்லாம் போய் பார்க்குறப்போ அப்போல்லாம் வந்து ஒரு படத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பெரிய ஆல்பமாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆல்பத்தையே, சீமன் படத்தோட ஆல்பத்தையே கையில் கொடுத்து நீயே பார்த்துக்க அப்படின்னாங்க. அதில் பார்க்குறப்ப பார்த்தா அதில் எங்கள் அம்மா இல்லை, எல்லாமே நின்றுருக்காங்க. எங்கள் அக்கா, எங்கள் வீட்டிலலாம் ஒரே மிஷினில் அடித்த ஜெராக்ஸ் மாதிரி நான், என் தம்பி எல்லாம் ஒரே பிரிண்ட் அவுட்டாக இருக்கும். என் தம்பி இங்கே வந்து வேலை செய்கிறப்ப என் தம்பி கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அவன் கேரி பேக் போட வந்திருக்குன்னு இருக்கான். இப்படி நாங்கள் எல்லாருமே. அப்போ நான் தேடி பார்க்குறப்ப அம்மா ஃபோட்டோ இல்லை. எங்கள் அம்மாவோட ஆசையே என்ன அப்படின்னா, எப்படியாவது ஷூட்டிங்கில் இவங்களை சேர்த்தி விட்டுறணும் அப்படிங்கிறத எங்கள் அம்மாவோட ஆசை. அதுக்காகவே என்னை என்ன பண்ணோம்னா, ஷூட்டிங்கில் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ எல்லாருமே என்னை கவனிக்கணும், என்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு 100 எண்ணெய் 200 எண்ணெய் வாங்கி, தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நிற்க வச்சிரும். ஃபுல்லாக ஒழுகிட்டு இருக்கும். அப்பதான் நல்லா என்ன பார்ப்பாங்க. அதனாலதான் எண்ணெய் இவ்வளவு தேய்ச்சிருக்கா சொல்லி போட்டு எல்லாம் என்ன பார்ப்பாங்கல்ல, அதனால எண்ணெய் ஃபுல்லா தேய்ச்சிட்டு நல்லா முன்னாள் எல்லாம் ஒழுகிட்டு இருக்கு. எல்லாரும் எண்ணெய் பார்க்கறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நின்று. இந்த மாதிரி நம்மளை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ணும். ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் காலம் மிதிக்க அப்படின்னு வச்சுக்குவேன், பார்த்துட்டாங்க தம்பி. எங்க அம்மா வந்து என்ன சில விஷயம் தூண்டுகோலாவே இருந்தது. அப்புறம் எங்க அம்மாவோட போட்டோவுக்காக நான் தேடி இங்கே வர்றப்போ அந்த போட்டோ கிடைக்கல. அப்புறம் அதுக்கப்புறமா நான் வந்து ஊருக்கு போய் என்ன பண்ண போறேன், அம்மாவோட ஆசையும் சினிமாவில் நம்ம வரணும் அப்படின்னு தானே. அப்போ ஊருக்கு போனால் நம்ம எப்படி வர முடியும், இங்கேயே இருப்பேன்னு சொல்லி போட்டு இங்கே இருந்து பயணிச்சது தான் சினிமா வாழ்க்கை. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு அண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் கொடுக்க போறாங்க. நான் ஃபோட்டோ தேடி அலைஞ்சு வந்து சினிமாக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஃபோட்டோவை தேடி இங்கே வந்து நான் நிறைய ஃபோட்டோ எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைரக்டர் எழில் சார் தான்
நான் ஃபஸ்ட்டு நான் நடித்தது வந்து என்ன படம் அப்படின்னா ஆபாவான் சார் படம் அடிமைகள். ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டியில். ஆமாம், அந்த படம் தான். அடிமைகள்ங்கிற படத்தில் தான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒரு நாள் எல்லா கம்பெனிக்கும் வேட்டையாடுற மாதிரி எல்லா பக்கம் போய் எல்லாம் அலைஞ்சு திணிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல் அப்படியே சாலிகிராமம் வழியாக அப்படியே சூப்பர் கூட்டு வழியாக போயிட்டுருக்கேன். சூப்பர் கூட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிற ஒரு பையன் 2 பக்கம் கேரியர் வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருந்துட்டு, என்னண்ணே ஷூட்டிங்க்கா அந்த இதுக்கா போகிறீங்க? ஆமாடா அப்படின்னு. அண்ணே இங்கே ஆடிஷன் போயிட்டுருக்குண்ணே, ஆபாவான் சார் பட கம்பெனியில் ஆடிஷன் போயிட்டுருக்கு, நீங்கள் இங்கே போயிட்டுருக்கீங்க 4 மணிக்கு. அப்படியாடா டே, இப்போ தான் அங்கேருந்து வந்தேன். சரி உடனே கிளம்புறேன்னு சொல்லி போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அங்கே போனால் அங்கே ஒரு பையனும் இல்லை, ஆஃபீஸில் ஒருத்தருமே இல்லை. அடோ பாவி, அவன் சொன்னான்னு சொல்லி போட்டு நான் வந்து இங்கே இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு பையன் டீ வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போனான் ஆஃபீஸ்க்குள்ளே. அப்போ யாரோ உள்ளே இருக்கிறாங்க, அந்த டீ வாங்கின பையன் கூடவே பின்னால் போனேன். நேராக உள்ளே போய் அப்படி நின்றுட்டேன். பார்த்தா அந்த பையன் டீ அப்படி கொடுத்த உடனே அந்த உட்கார்ந்து இருக்கிறவரு என்னை இப்படி எட்டி இப்படி பின்னாடி பார்த்தாரு. பார்த்தோன்னே இந்த பையனுக்கு பின்னாடி பார்த்துட்டு, நான் கூப்பிடணும்னா தெரியாதுண்ணா அப்படின்றான். யாரு அப்படின்னாரு. சார் நான் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன் சார், இங்கே சொன்னாங்க இன்றைக்கி தான் இங்கே ஆடிஷன் சொல்லி ஒருத்தருமே இல்லை. சரி இந்த பையன் உள்ளே வரப்போ யாரோ இருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்து கேட்கலாங்கிறக்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன். நான் நடிகன் சார் அப்படின்னேன். உன்னை பார்த்தா நிறைய பேசு போல் இருக்கேப்பா அப்படின்னாரு. நீங்கள் பேசாமல் நான் பேசவே மாட்டேன் சார் அப்படின்னேன். சரி அப்படியா, சரி நாளைக்கு வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்துரு அப்படின்னாரு. எனக்கு நான் கையும் என்ன திடீர்னு வந்தோடனே 3-4 மணிக்கு வந்துருன்ட்டாங்களே போட்டு கிளம்பி அவ்வளோ சந்தோஷம். முடி வெட்டிட்டு வந்துரு, ட்ரெஸ் எடுத்து வந்துரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பெருத்த சந்தோஷத்தில் போயிட்டுருக்கிறேன். நம்ம வந்து எனக்கு வந்து கணேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த டிராயிங் எல்லாம் வரையுவான் ரோட்டில். அவன் 5 ரூபா டெய்லியும் கொடுப்பான் எனக்கு. இப்போ அவங்ககிட்ட 5 ரூபா வாங்கினா நைட்டு 2 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டு 3 ரூபாய் என் கையில் இருக்குது. இந்த 3 ரூபாய்க்கு முடி வெட்டுற கடை எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். எல்லாமே பெரிய கடையா இருக்கு. குன்றத்தூர் வரைக்கும் போயிருக்கேன் நடந்து. குன்றத்தூர் வரைக்கும் போரூர் தாண்டி போரூர் தான் போயிட்டே இருக்கிறேன். அங்கே போன உடனே ஒரு அளவுக்கு ஒரு பொட்டிக்கடை மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு வேடி வச்சுட்டு அப்படியே இருந்தார். இவன் கரெக்ட் அப்படின்னு அங்கே போய் உட்காந்து, அண்ணே நான் சினிமா நடிக்கிறதுக்காக வந்தேன், என்கிட்ட காசு இல்லை, முடி வெட்டிட்டு வர சொல்லிட்டாங்க, 3 ரூபா இருக்குது எனக்கு வெட்டி விட்றீங்களான்னு. 3 நாளும் எனக்கு ஒருத்தண்டு வரல வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஃபுல்லாக சூப்பராக முடி வெட்டி விட்டார். இப்போ 3 மணிக்கு வா 4 மணிக்கு வான்னு சொன்னார்ல, சாயந்தரம் 3 மணியா அதை கேட்காம வந்துட்டேன். அதனால நைட்டு தூங்காம 2 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அந்த துணியை எடுத்துட்டு போய் 3 மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டேன். காலையில் 3 மணிக்கு போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு ஈக்காக்கா இல்லை, யாரும் இல்லை. 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5, 6 ஆச்சு. மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே எல்லாரும் வராங்க 3 மணிக்கு வராங்க. ஆச்சு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா என்ன வர சொன்னாலும் மட்டும் வரல. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தா எல்லாரும் கையிலயும் டோக்கன் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த டோக்கனும் இல்லை. டோக்கன் இருக்கு இங்கெல்லாம். அந்த டோக்கனு பஸ் நம்பர் போட்டு அந்த சீட் நம்பர் இருக்குது, எல்லாம் ஏறி உட்காந்து அவங்க அங்கே உட்காடுறாங்க. இந்த 2 மணிக்கு வந்தோடனே நல்லா டீமோட எல்லாம் நம்ம உட்காந்து வாய்ப்பு தேடுறப்பெல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாம் ஆயிடும்ல, அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நீமா எப்படி எப்படின்னு தாராளமாக அவங்களோடலாம் பேசிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போய் நானும் பஸ்ஸில் அவங்க வா உட்காந்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் வந்தார் ஒரு 6:30 மணிக்கு. நம்மளை அவர் தான் அசோசியேட் டைரக்டர். அவர் போகிற பஸ்ஸில் பக்கத்தால் அணியை உட்கார சொல்லி உட்கார வந்துட்டு போய் நடித்த முதல் படம் தான் அடிமைகள். அங்கே போய் இறங்கின உடனே தான் விவேக் சாரை நான் சந்திக்கிறேன். ஆமாம். இப்போ டைரக்டர் உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டேன். அவர் வேற ஏதோ யோசனை இருந்தார் போலுக்குது. வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதினார் பாரு. எனக்கு போறப்ப டவுட் ஆயிடுச்சு. ஐயோ வந்த உடனே வணக்கத்தை போட்டு அவரை கோவப்படுத்திட்டு போடுருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சிரிச்ச மாதிரி ஒரு வணக்கம் போட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சித்த நேரம் கழிச்சு அப்படியே சுத்திட்டே இருந்துட்டு அங்க போய் அப்படியே பார்த்தேன். உட்காந்து எழுதிட்டு இருந்து எழுதிட்டு இருந்தாரு. சார் வணக்கம் வணக்கம் அப்படின்னு உண்மையிலே இப்பதான் கோவம் ஏறி இருக்கு. என்னடா 2வது வணக்கம் பயங்கரமா இருக்கு.
அப்படின்ட்டு விட்டுட்டாரு. ஐயோ ரொம்ப முறைச்சிட்டாரு. என்ன பண்ணுறது தெரிஞ்சுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் இன்னும் கூல் பண்ணுவோம் சொல்லிட்டு ஆமாம் போயிட்டு வணக்கம் சார் அப்படின்னு பாரு நீங்க வா அப்படின்னு பிடிச்சி யார் என்ன ஏது நல்லா கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் கேட்கணும்ப்பா, இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. ஆஃபீஸில் தான் சார் போனேன், பார்த்தேன் சார், இங்கே வர கூப்பிட்டு வந்துட்டாங்க சார், பண்ணேன் சார். ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் அந்த பசங்களோடவெல்லாம் சேர்ந்து மோன் ஆக்டிங் எல்லாம் பண்ணி கேட்டுருவேன். டைனோசர் வர்றது, மரத்தில் ஏறுறது, அங்கே குதிக்கிறது, ஸ்டைலாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, இது மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற க்ரௌடை விட நான் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல தான் எல்லாம் கத்திட்டு பண்ணிட்டு எல்லாமே. அவருக்கே ஒரு டைரக்டருக்கு ஒரு என்ன அங்கே சத்தம் சைலண்ட் அப்படின்னாரு. இன்னும் யார் அதான் சார் அந்த ஒரு பையன் மேனேஜரை கூப்பிடுங்க. ஐயோ அவ்வளோதான். எங்கே பிடிச்ச இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாராவது பார்த்தாலும் அனுப்பிச்சுடுங்க. ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம விவேக் சார் உட்காந்துருக்காரு. விவேக் சார் உட்காந்துருக்கிறப்போ இப்படி பார்த்து இப்படி கூப்பிட்டோன்னே சார் என்ன ஊர் அப்படின்னாரு. சொந்த ஊர் பொள்ளாச்சி சார், பேர் கொட்டாச்சி சார். ஏய் என்னடா பொள்ளாச்சி கொட்டாச்சி புதுசா நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம் சார். நான் இதெல்லாம் பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறீங்கெல்லாம் சார் அது பண்ணுவான் சார், இவன் இது பண்ணுவான் சார். அப்படியா எங்கே அப்படின்னாரு. உடனே அவர்கிட்டலாம் நடித்து காட்டுறேன், அது இதெல்லாம் நடித்து காட்டணுன்னே பரவாயில்ல ஏதோ ஒன்று வச்சுருக்கணும்டா சினிமாண்ணா இருக்கும் அப்படின்ட்டு விட்டார். ஆனால் இவங்க எல்லாம் என்னை அனுப்புன்னு சொல்லி டைரக்டர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு டைரக்டர் சார்கிட்ட போய் சார் அவன் நடிக்கணும்னு சொல்லி பெரிய ஆசையிலையும் கனவுலையும் வந்திருக்கான், அவன் அந்த ஆர்வத்தில் பண்ணுறான், அவனை அனுப்பிச்சிட்டோம்னா அதுக்கு முன்னால் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க, அவன் பண்ணலை அப்படின்னா அனுப்பிச்சிருங்க சார், நம்ம கொடுக்காம அனுப்ப வேண்டாம், ஏதோ ஒன்று கொடுங்க, வந்ததுக்கு அவன் நடித்தாங்க சந்தோஷம் இருக்கும் கொடுங்க அப்படின்ட்டார். எனக்காகவே ஒரு சீன் ஒன்று ரெடி பண்ணாங்க. சீன் ஒன்று ரெடி பண்ணி நைட்டோட நைட்டாக அந்த இடத்துல வந்து ரஞ்சித் சார் இருக்காருங்க, விவேக் சார், வையாபுரியண்ணா, நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்டு, பாரி வெங்கட் டவுசர் பண்ணி இறந்தார்ல அவரெல்லாம் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. எனக்கு மட்டும் சீனு. எல்லாருமே காலையில் வந்தோடனே விவேக் சார் கூப்பிட்டு சொல்லிட்டார், டேய் உனக்காக ஒரு சீன் ரெடி பண்ணி சொல்லியிருக்கோம், நல்லா பண்ணு, இல்லைன்னா நாங்களாம் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு. உடனே காலில் விழுந்து கும்பிட்டு சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே இவங்க எல்லாம் நம்ம பசங்கள்ல இருக்காங்கல்ல, வாழ்த்துக்கள் 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 கொட்டாச்சி அப்படின்னு. ஐயோ ஐயோ இவனுக்கு திரும்ப நான் அனுப்பிச்சிருவாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மன குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே கவனமாகவே இருக்காங்க. இவன் நடிக்கல அப்படின்னா கிளம்பிடணும், அப்போ அந்த சீன் நமக்கு வந்துடும் அப்படின்னு இன்னொருத்தர் வெயிட்டிங்கில் வேறு இருக்காங்க. ஒரு 10-11 மணிக்கு சீன் எடுக்கிறதுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கூப்பிட்டார் விவேக் சார். கூப்பிட்டு என்ன தெரியுமா இதுதான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார். இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும், விவேக் சாரும் படுத்திருப்பார். இப்போ நான் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக்ஷன் நாங்கள் பாரு உள்ளே என்ட்ரி ஆகி சட்டை கிட்டையெல்லாம் இப்படி தூக்கி வெளில விட்டுட்டு, டேய் ஆடுறாங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் லேடிஸ் காலேஜ் இருக்குது, ஒரு இளைஞர்கள் வாழ்கிற கைதிகளாடா இது, ஜன்னல் பொண்ணெல்லாம் திறந்து வைக்க வேண்டாம், லைட்டு கிட்டெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு விவேக் சார் பார்த்தால உட்காந்துட்டு, யார் இவன், டேய் நான் இவ்வளோ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன், உட்காந்து பேசுகிறேன்டா, உட்காந்து பேசணும் அப்படின்ற. இப்படின்னு நம்ம வச்சுட்டு எடுத்துட்டு, தேவாங்க உட்காந்துட்ட பேசு அப்படின்றாரு. ஆமாம் இந்த பீச் ஆறுது ஏன் சண்டே ஆனால் பெரிய பிரச்சனைப்பா, அதுக்கு ஒரு பெரிய கேட்டு போட்டு ஒரு சின்ன பூட்டு ஒன்று போடுங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் சால்வ் ஆகிடும் அப்படிம்ப. அது யாருன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நம்ம அதை மாதிரி நடந்துக்குவோம். அடடாடா நான் வேறு காலையில் வேலைக்கு வேறு போகணும்,
எனக்கு ஒரு மத்து இருக்குமா அப்படிம்பேன். அதுதான் வாய்க்குள்ளே இவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறீங்க, இதுக்கப்புறம் ஒரு மத்தா அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிடுவார். இது எல்லாமே அப்போல்லாம் ஃபிலிமு, இது எல்லாமே வந்து சிங்கிள் டேக்கு, எட்டி குதிச்சு இதெல்லாமே பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இருக்கு. சார் கேன் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்றாரு கேமராமேன். அதுக்கப்புறம் நினச்சிட்டு இருக்கிறார் சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் வந்து எல்லாரும் பண்ணி அப்படியே இருக்கட்டும் சார் சார் நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டு. அதுதான் முதல் படம் ஆபாவானோட டைரக்ஷனில். அங்கே அடிமைகள்ங்கிற படத்தில் தான் நமக்கு வந்து தலை காட்டணும். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வரும் 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 வரும்னு எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே வரவில்லை. அப்பா மீடியா வழங்கும் லக்ஷனா ரிஷி நடிப்பில் ஆல்பம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அந்த ஆல்பத்தை பார்த்தேன். பேபி லக்ஷனா ரிஷி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரைத்துறைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, வருங்கால ஹீரோயினி. வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.